போலாம் ரைட். சுசிலா, சுசி, சுசி. என்ன முத்து? சுசி வந்துச்சாமா? வரலையே. நீங்கள் தான் காலையில் சோடி போட்டு போனீங்க. காலையில் ரேஷன் கார்டு எடுத்தோம், இங்கே தான் வரேன்னு சொல்லிச்சு. ஃபோன் பண்ணி பார்த்தியா? ஃபோன் அடிச்சம்மா, எடுக்கலை. இப்போ ஃபோன் பண்ணி பாருப்பா. இந்த பார்க்குறேன். ஃபோனை எடுக்கலையம்மா. சரி, நான் போய் பார்க்குறேம்மா. சரி முத்து. எங்கண்ணே போயிருக்கோம்? ஹரமானே. என்ன முத்து? சுசிலாவை பார்த்தீங்களா? என்னப்பா? என் பொண்டாட்டியை பார்த்தீங்களா? பஸ்ஸில் பார்த்தம்பா. கன்னியம்மன் கோயில்கிட்ட இறங்குனுச்சு. சரி, பார்க்குறேண்ணே. சரிப்பா. சுசி, சுசி, ஐயா, சுசி, சுசி, என்னாச்சுப்பா? சுசி, சுசி, கண்ணை திறந்து பாருமா. என்னாச்சு? மயங்கி விழுந்துருச்சு. ரத்தமா போயிருக்கு. எவ்வளவு நேரம் ஆச்சு? 1 மணி நேரத்துக்கு மேல இருக்கும். ஏய், நீ ஐவி போடு முதல்ல. ஓகே சிஸ்டர். நீங்க போய் ஓபி சீட் வாங்கிட்டு வாங்க. இல்ல சிஸ்டர், டாக்டர் வந்துட்டு சிஸ்டர். மருந்து போடணுமா வேணாமா? போங்க, சொல்றது புரியுதா உங்களுக்கு? போய் வாங்கிட்டு வாங்க. நீ தள்ளு. சுசி, ஹலோ, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. போன வை. சீட்டு கொடுங்க. லைன்ல வாங்க சார். அண்ணா, எனக்கு கொஞ்சம் அவசரம். என் பொண்டாட்டி. புரியாதா? நிக்கிறவங்கள மனுஷனா தெரியல. அம்மா, போன வை. நான் அப்புறம் கூப்பிடுறேன். அடுத்து யாரு? வாமா சீக்கிரம். பேரை சொல்லு. ரேவதி. வயசு 46. அடுத்து பேரை சொல்லுங்க. சுசிலா 25. அண்ணே, கொஞ்சம் சீக்கிரம். பண்ணிட்டு தானே இருக்கேன். என்னாச்சு டாக்டர்? உங்கள் மனைவிக்கு அதிகப்படியான இரத்தப்போக்கு இருந்திருக்கு. அதனால தான் அவங்க மயங்கி விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் 2 தான் இருக்குது. இது சிக்கலான சிம்டம். இமீடியட்டாக அவங்களுக்கு 3 யூனிட் பிளட் கொடுக்க வேண்டி இருக்கு. இவ்வளோ பேர் லைனில் இருக்கு. என்ன பாப்பா? ஏபி நெகட்டிவ் இல்லையே. இப்போ
இப்போ தானேப்பா ஒரு ஆக்சிடென்ட் கேஸுக்கு போச்சு. உங்கள் ஒய்ஃபுக்கு blood கேட்டு தான் தூத்துக்குடி பாளையங்கோட்டை மெடிக்கல் காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போட்டிருக்கேன். ஆனால் அது வரைக்கும் அவங்கள அப்படியே வச்சிருக்கிறது அட்வைசபிள் இல்லை. நான் உங்களுக்கு பர்சனலாக ஒன்று சொல்கிறேன். வெளியில் பாண்டியன் ஒரு என்ஜிஓ ஆள் இருப்பார். அவர் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். அவர்கிட்ட கேட்டு பாருங்கள். உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். பிரதர், ஐ எம் வித் யூ பிரதர். இவங்க சொல்கிற மாதிரி தூத்துக்குடியோ பாளையங்கோட்டையோ போய் பிளட் ஏற்றணும்னா 6-7 மணி நேரம் ஆயிரும். அது வரைக்கும் எப்படி தாங்குவாங்க? இவங்கள நம்பி வெயிட் பண்ண எத்தனையோ பேர் பாடையில் போகிறத நானே பார்த்துருக்கேன் பிரதர். பிரதர், உங்களை பயமுடுத்துறதுக்காண்டி சொல்லலை, நடக்கிற உண்மையை சொல்லணும்ல. எனக்கு தெரிஞ்ச ப்ரைவேட் கிளினிக்கு ஒன்று இருக்குது. முன்ன பொண்ணு செலவானாலும் பொழைச்சி வெளியில் வந்துடலாம். இங்கே பாருங்கள் பிரதர், உசுருக்கு மிஞ்சினது இந்த உலகத்தில் என்ன இருக்குது? ஹலோ பாலா. ஏய் இங்கே பாரியா. என்ன குரூப்பு? ஏபி நெகட்டிவ்ப்பா. ஏபி நெகட்டிவா? அதானியா கஷ்டம். என்னப்பா சொல்கிற? நாளைக்குனா கிடைக்கும், இந்த நேரத்தில் எங்கேப்பா போகிறது? சம்சாரிப்பா, ரொம்ப அர்ஜென்ட்டு. இல்லையா நீ நேரம் பிரதர், ஃபஸ்ட்டு அட்மிஷனை போட்டுடலாம். பாலா எப்படியும் காப்பாற்றி கொடுத்துருவாரு. சிஸ்டர், சார், உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு எது? இந்தியா. உலகத்திலேயே பெரிய பிளாக் மார்க்கெட்டு அதுவும் இந்தியா தான் சார். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஒரு யூனிட் ரத்தம் 1500 ரூபா. அதே தான் பொண்டாட்டிக்காக பிளாக் மார்க்கெட்டில் 15,000 ரூபா கொடுத்து வாங்கினா முத்துச்சிற்பி. அங்கே தான் விழுந்துச்சு அவனுக்கு இடி.